Let us learn the relationship between average cost and marginal cost. There is a unique relationship between average cost and marginal cost curve. That is shown in the diagram. Marginal cost க்கும் average cost க்கும் ஒரு relationship இருக்கு. AC falling means MC lies below AC. AC கொஞ்சிக்கிட்டே வர்றது வரைக்கும் MC வந்து ACக்கு கீழே இருக்கு. And when AC becomes constant, MC also become equal to it. AC வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது MC வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. And AC starts increasing, MC lies above the AC. AC இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்த உடனே MC ACக்கு மேலே போயிடுது. And MC curve always cuts AC at its minimum point from below. ஏசி கர்வை வந்து எம்சி கர்வோட மினிமம் பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ எம்சி கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஏசி அட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் ரன் காஸ்ட் கர்வ். ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் பற்றி படித்தோம். இப்போ வந்து லாங் ரன் காஸ்ட் கர்வ். லாங் ரன் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிகம் வேரியபிள் பிகாஸ் த ஸ்கேல் கேன் பி சேஞ்ச்டு. The existing size of the firm can be increased. In the case of long run, there are neither fixed input nor fixed cost in the long run. Long run average cost வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பிளான்ட்டு. இந்த 3 பிளான்ட்டில் வந்து எந்த பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லாங் சைஸ் அப்படின்னு 3 பிளான்ட் இருக்கும். லாங் ரனில் ஸ்மால் சைஸ் பிளான்ட்டை யூஸ் பண்ணால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். மீடியம் சைஸை யூஸ் பண்ணோம்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் லார்ஜ் சைஸ் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய காஸ்ட் வந்து லாங் ரனில் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆவரேஜ் காஸ்ட்டு. ஸோ நம்மளுடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. So long run average cost is equal to long run total cost divided by the level of output. LAC is equal to LTC divided by Q. LAC denotes long run average cost. LTC denotes long run total cost. Q denotes the quantity of output. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த கர்வுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பிளான்ட் கர்வ், போர்ட் ஷேப் கர்வ், பிளானிங் கர்வ், என்வலப் கர்வ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெவென்யூ அனாலிசிஸ். இது வரைக்கும் நம்ம வந்து காஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெவென்யூ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். செலவுகளை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வருமானம் அப்படின்றதில் பார்க்க போகிறோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் மனி தட் அ ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸ் இஸ் நோன் அஸ் ரெவென்யூ. இன் ஷார்ட், த ரெவென்யூ மீன்ஸ் த சேல்ஸ் ரெவென்யூ. இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு பை அ ஃபர்ம் ஃப்ரம் த சேல் ஆஃப் அ கிவன் quantity of output at prevailing price in the market. For example, if a firm sell 10 books at the price of 100 each, the total revenue will be 10 into 100,000. So revenue concepts நிறைய, அதாவது காஸ்ட்டில் எப்படி நம்ம டோட்டல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படிலாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதே மாதிரி நம்ம டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்ற கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் we will see the total revenue. Total revenue is the amount of income received by the firm from the sale of its products. It is obtained by multiplying the price of the commodity by the number of units sold. அதாவது ஒரு ஃபேர்மில் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா கமாடிட்டியும் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம், அதுதான் டோட்டல் ரெவென்யூ. ஃபஸ்ட்டு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கும்போது ரெவென்யூ, அது ப்ரைஸ் வந்து சேமாக இருக்குது, கான்ஸ்டன்ட். அதாவது 2 சிச்சுவேஷனை நம்ம சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், இன்க்ரீஸிங் ப்ரைஸ், ப்ரைஸ் டிக்ளைனிங் ப்ரைஸும் இருக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், அதாவது தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இன் ஆல் த கேசஸ், ஈவன் த அவுட்புட் இஸ் இன்க்ரீஸ்டு, த ப்ரைஸ் ஆல்சோ சேம், தட் இஸ் 5 rupees. ஃபார் ஒன் கமாடிட்டி ப்ரைஸ் 5, 2 5, 3 5, 4 5, 5 5, 6 5. ஸோ அப்படியே அதை மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டோம்னா அதுதான் டோட்டல் ரெவன்யூ. 5, 10, 15, 20, 2, 30. TR is equal to P into Q, price into quantity. TR அப்படின்னா total revenue, P denotes price and Q denotes quantity sold. For example, the cell phone company sold 100 cell phones at the price of rupees 500 each. Total revenue 50,000, that is 500 into 100, that is 50,000. When price is constant, the behavior of the TR shown in the table 4.8, அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரைஸாக இருந்தால் அந்த கர்வ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதாவது மூவிங் அப்வர்டு கர்வ், TR curve. When price is declining with the increase in quantity sold, the behavior of TR shown in the next diagram. நெக்ஸ்ட் பாருங்கள், அவுட்புட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு கூட்டிகிட்டே போகுது. ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 10 9 8 7 அப்படின்னு போயிட்டே இருந்து 1ல் வந்து போய் நிற்கிது. ஸோ டோட்டல் ரெவன்யூ குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் 10 18 24 28 30 30 அப்படின்னு குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட், ஒய் ஆக்சிஸில் டோட்டல் ரெவன்யூ. நம்ம அந்த டோட்டல் ரெவன்யூவை வந்து மார்க் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த கர்வ், அதாவது டோட்டல் ரெவன்யூ கர்வ் ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பித்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது, அப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ கர்வ் while the price is declining. That is PQ is equal to 1 into 10. When P is 3, Q is 8, total revenue 24. அதே மாதிரி தான். And the next one, average revenue. Average revenue is the revenue per unit of the commodity sold. It is calculated by dividing the total revenue by the total number of units sold.